சம்பள முறையிலிருந்து சிக்கல்களை சரி செய்வது ஏற்கனவே வரி செலுத்துவோருக்கு $5 பில்லியன் அதிகமான செலவுகளை ஏற்படுத்தி இருப்பதாக கனேடிய உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தவறுகளை தவிர்க்க அரசாங்கம் இப்போது பழைய பீனிக்ஸ் அமைப்பு மற்றும் புதிய டேஃபோர்ஸ் அமைப்பு இரண்டையும் ஒரே நேரத்தில் இயக்க தீர்மானித்துள்ளது. எனினும் 3,50,000 கூட்டாட்சி ஊழியர்களையும் ஒரே நேரத்தில் டேஃபோர்ஸுக்கு மாற்றுவது மிகவும் ஆபத்தான செயல்முறை என பொது சேவைகள் மற்றும் கொள்முதல் கனடாவின் மூத்த அதிகாரி அலெக்ஸ் பெனே தெரிவித்துள்ளார். பிக் பேங் ரோல் அவுட் என்று அழைக்கப்படும் இந்த வகையான மாற்றம் பல ஆண்டுகளுக்கு முன்பு பீனிக்ஸ் தொடங்கப்பட்ட போது பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தியது. அப்போது பீனிக்ஸ் அமைப்பு கடுமையான ஊதிய தவறுகளுக்கு வழிவகுத்தது. சில பொது ஊழியர்கள் தவறான ஊதியத்தை பெற்ற அதேவேளை சிலருக்கு ஊதியமே வழங்கப்படவில்லை. இதன்போது நிலுவையில் இருந்த சிக்கல்களை சரி செய்ய கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சென்றதோடு $5.1 பில்லியன் செலவானது. இப்போது அரசாங்கம் மிகவும் கவனமாக உள்ளது. டோபோர்ஸ் மாற்றத்திற்கு எவ்வளவு செலவாகும் என்று இன்னும் தெரியவில்லை என்றாலும் அனைத்து உயர் அதிகாரிகளும் ஒரே தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்ற நிலையிலேயே உள்ளனர். 2 அமைப்புகளையும் ஒன்றாக இயக்குவது அதிக செலவாகும் என்ற போதிலும் மாற்றத்தை செய்வதற்கு இது ஒரு பாதுகாப்பான மற்றும் நிலையான வழியாகும் என தெரிவிக்கப்படுகிறது.